அனைத்து அன்பான நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இது உங்கள் முருகன் துணை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் முருகனை பற்றிய உண்மை கதைகள், அற்புதமான பக்தி சம்பவங்கள், மனமுருக்கும் ஆன்மீக வரலாறுகள் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம். நீங்கள் இப்போதுதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கமெண்ட்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். உங்களுக்கும் இந்த கதை நிச்சயம் பிடிக்கும் என்று நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்தி இருந்தால் கடவுள் அருள் தருவார். ஆனால் பக்தியே கடவுளாக மாறிய உண்மை கதைகள் மிகவும் அரிது. இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு பெண் தனது வாழ்நாள் முழுவதும் முருகனை தனது மகனாக கருதி வாழ்ந்த அற்புதமான உண்மை வரலாறு. திருமலை முருகனை காத்த மகத்தான பக்தை சிவகாமி அம்மையார். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேளுங்கள். இந்த கதையின் முடிவில் உங்கள் மனம் நிச்சயம் உருகும். கோயில் அறிமுகம். தென்காசி மாவட்டத்திலுள்ள அழகிய கிராமம் பண்பொழி. இந்த கிராம மலை உச்சியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில். சுமார் 400 முதல் 500 அடி உயரமுள்ள இந்த மலைக்கோயில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான தலம். இன்று 624 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலை வசதியும் உள்ளது. ஆனால் ஒரு காலத்தில் இங்கு செல்ல கடினமான மலைப்பாதை மட்டுமே இருந்தது. தலவரலாறு. முன்னொரு காலத்தில் இங்கு முருகனின் சிலை இல்லை, ஒரு வேல் மட்டுமே வழிபாட்டில் இருந்தது. ஒரு இரவு பூவன்பட்டர் என்ற அர்ச்சகரின் கனவில் முருகன் தோன்றி, கோட்டை திரடு பகுதியில் என் சிலை புதைந்துள்ளது என்று கூறினார். அதன்படி அந்த சிலை கண்டெடுக்கப்பட்டு மலை உச்சியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன்பின் இந்த இடம் முருக பக்தர்களின் புனித தலமாக மாறியது. சிவகாமி அம்மையார் வரலாறு. அந்த காலத்தில் அச்சன்புதூர் என்ற ஊரில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் சிவகாமி பரதேசி அம்மையார். திருமணமானாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த வேதனையை மனத்தில் வைத்துக் கொள்ளாமல் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். திருமலை முருகனே என் மகன். இந்த ஒரு எண்ணமே அவரது வாழ்க்கையை மாற்றியது. வீடு, சொத்து, சுக வாழ்க்கை அனைத்தையும் விட்டுவிட்டு முருகனுக்காக வாழத் தொடங்கினார். அர்ப்பணிப்பு சேவை. அந்த காலத்தில் மலைக்கு படிகள் இல்லை, கட்டுமான வசதிகளும் இல்லை. ஆனால் சிவகாமி அம்மையார் முருகன் கோயில் வளர வேண்டுமென்று விரும்பினார். வர்க்கல் கட்டுமான பொருட்கள், மணல் பொருட்கள் அனைத்தையும் தன் முதுகில் சுமந்து மலை உச்சிக்கு கொண்டு சென்றார். வசந்த மண்டபம், தெப்பக்குளம், பல திருப்பணிகளுக்கு காரணம் இவர்தான். ஒரு நாள் பெரிய பாறையை கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டிருந்தார். திடீரென கயிறு அறுந்தது. பாறை கீழே விழுந்தால் கீழே இருந்த பக்தர்களுக்கு ஆபத்து. அந்த நொடியில் அவர் தனது தலையை முன்வைத்து பாறையை தடுத்து நிறுத்தினார் என்று பக்தர்கள் இன்று வரை நம்புகின்றனர். நீதிமன்றத்திற்கு சென்று போராடுவது அந்த காலத்தில் மிகவும் அரிது. ஆனால் சிவகாமி அம்மையார் அஞ்சவில்லை. நீதிமன்றத்தில் போராடி அனைத்து கோயில் நிலங்களையும் மீட்டுத் தந்தார். அவர் ஒரு சாதாரண பக்தை அல்ல, முருகனின் தாய். இறுதி காலம். வாழ்நாள் முழுவதும் முருகனுக்காக வாழ்ந்த சிவகாமி அம்மையார் 1854ஆம் ஆண்டு 70 வயதில் மறைந்தார். அவரது ஜீவசமாதி வண்டாடும் பொட்டல் என்ற இடத்தில் உள்ளது. இன்று அது சிவகாமி அம்மன் கோயிலாக பக்தர்களால் வணங்கப்படுகிறது. பக்தர்களின் நம்பிக்கை. திருமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் முதலில் சிவகாமி அம்மையாரை தரிசித்து பின்னர் முருகனை தரிசிப்பது வழக்கம். ஏனெனில் முருகனை காத்த தாய் இன்றும் அந்த மண்ணில் அருளுடன் வாழ்கிறார் என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்த உண்மை ஆன்மீக கதையை முழுவதும் பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே. முருகனை தனது மகனாக நேசித்து முருகன் கோவிலுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த அந்த மகத்தான சிவகாமி அம்மையாரின் பக்தி நம்மை எல்லோரையும் நிச்சயம் உருக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். பக்தி இருந்தால் வாழ்க்கை மாறும். உண்மையான நம்பிக்கை இருந்தால் முருகன் நம்மோடு இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க. மறக்காமல் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட உண்மை ஆன்மீக கதைகள், முருகன் அருள் சம்பவங்கள் தொடர்ந்து பார்க்க இப்போதே நம்ம முருகன் துணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. மீண்டும் ஒரு அருமையான பக்தி கதையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.